வணக்கம். சனி வக்ர பயிற்சி பலன்களை நம்ம தினம்தோறும் ஒவ்வொரு ராசி பத்தி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம எந்த ராசின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சனி வக்ரம்னா என்னன்னு பார்த்துடலாம். வக்ரம் அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி பயணம் செய்வதற்கு பெயர் வக்ரம். இயற்கையாக ராகு கேதுவிற்கு மட்டும்தான் பின்னோக்கிய பயணம் உண்டு. இந்த சனி வக்ரம்ங்கிறது ஒரு மாயை தோற்றம். பஸ்ல, ட்ரெயின்ல, கார்ல எல்லாம் நம்ம வேகமா போகும்போது ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துருக்கும் போது நீங்க பார்த்திருப்பீங்க, வெளியில கரண்ட் கம்பம், பில்டிங்கி, மரம் எல்லாம் பின்னோக்கி ஓடுற மாதிரி தோணும். நமக்கே தெரியும் அது ஒரு இமேஜினரி தோற்றம் தான், உண்மையாக அப்படி எதுவும் இல்லைன்னு. அது மாதிரி ஒரு 4.5 மாதம், அதாவது ஜூலை 27 இருந்து டிசம்பர் 11 வரைக்கும் சனி பகவான் மீன ராசியில ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து பின்னோக்கி வந்து உத்திரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் வந்துட்டு டிசம்பர் 11 மீண்டும் முன்னோக்கி பயணத்தை தொடங்க போறார். இது ஒரு 137 நாட்கள் நீடிக்க போகுது. இந்த முன்னோக்கி போற வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள் வக்ர காலங்கள். நம்ம ரோட்ல முன்னாடி பார்த்துக்கிட்டே பின்னாடி நடந்து போறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு கவனம் முன்னாடியும் இருக்காது, பின்னாடியும் இருக்காது. ஒரு நிலை தடுமாறிய நிலைமையில தான் நம்ம பின்னாடி பயணம் செய்வோம். நம்ம மனசுமே ஒரு நிலையா இருக்காது. அதேதான் சனி பகவானுக்கும். சனி பகவான் தன்னுடைய வலிமையை இழக்கக்கூடிய காலம் இந்த வக்ர காலம். சனி வலிமை இழப்பது சிலருக்கு நல்லது, சிலருக்கு கெட்டது. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசிக்காரங்களுக்கு சனி வலிமை இழப்பது நல்லதா கெட்டதா? இந்த வலிமை இழப்பதால் என்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் வரப்போகுது? எதை கவனமா நீங்க கையாளணும்? ஒருவேளை இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நல்ல பலன்களை தராதுன்னா அதற்கு என்னதான் தீர்வு? எப்பதான் என்னுடைய வாழ்க்கையில் விடிவு காலம் பிறக்கும்? அப்படிங்கிற முழுமையான தகவலோட தான் இந்த வீடியோவை நம்ம சொல்றோம். நிறைய வீடியோக்கள் நம்ம போடும்போது எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம், லாஜிக்காக வாழ்க்கையோடு இணைத்து கிரகத்தோட பலன்களை சொல்றதுனாலதான் நம்ம வீடியோ இந்த அளவுக்கு ரீச் ஆகும். இந்த சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுங்க. நம்ம போடக்கூடிய ராசி பலனா இருக்கலாம், விசேஷ கிரக சேர்க்கையா இருக்கலாம், பல ஆலயங்களோட திருவிழாக்களை பற்றிய தகவலா இருக்கலாம், ஆன்மீக கேள்வி பதிலா இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் போது நீங்க அப்பதான் வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஏன் நம்ம வரப்போற காலங்கள்ல நம்ம இலவச ஜோதிட ஆலோசனையை கூட ஆன்லைன்ல வழங்கலாம், நேரடி ஒளிபரப்புலன்னு இருக்கும். அதுக்கும் இந்த நோட்டிபிகேஷன் வரணும்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. இன்னைக்கு நம்ம எந்த ராசிக்கு இந்த வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நீங்க மூல நட்சத்திரம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த சனி வக்ர பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியை தரப்போகுது, ஒரு வெற்றியை தரப்போகுது, அதிர்ஷ்ட கதவை ஆக்டிவேட் செய்ய போகுது. காரணம் என்னன்னா, தனுசு ராசிக்கு 1.25 வருஷமா அர்த்தாஷ்டம சனி நடக்குது. இந்த அர்த்தாஷ்டம சனினா என்ன அப்படின்னா, அர்த்தம் அப்படின்னாலே பாதி அப்படின்னு பெயர். அதனாலதான் சொல்லுவோம் அர்த்த ஜாமத்துல ஒருத்தர் போன் பண்றாருன்னு. அப்படின்னா அர்த்த ஜாமம்னா நடுராத்திரி அப்படின்னு அர்த்தம். அப்ப அர்த்தாஷ்டமம்னா அர்த்தம்னா பாதி, அஷ்ட அப்படின்னா 8. அப்ப 8ல் பாதி 4. சனி ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்தில் வந்தா அதுக்கு பெயர் அர்த்தாஷ்டம சனி. அப்ப இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியில் பாதி பலன்களை தரும். 7.5 சனி எல்லாம் பார்த்தவங்க தான் நீங்க. ஆனா இந்த அர்த்தாஷ்டம சனியின் பலன்கள் உங்களுக்கு குறைய போகுது. அதனால் ஏற்பட்ட தொந்தரவுகள் உங்களுக்கு விலக போகுது. ஏன்னா சனி வக்ரம் பெற்று தன் வலிமையை இழக்க போறார். சனி 4ஆம் இடமான மீன ராசியில் இருக்கார். மீன ராசி உங்க ராசிநாதனோட குருவின் இன்னொரு வீடு. அங்கிருந்து சனி பகவான் எந்தெந்த இடத்தை பார்ப்பாரு? சனிக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வைன்னு உண்டு. அதுல 3ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷப ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கன்னி ராசியை பார்ப்பார். தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்க ராசியை சனி பார்ப்பார். இதுதான் சனியின் பார்வை. இப்ப வக்ரம் பெற்று இதே 3 இடங்களை பார்க்க போறார். ஃபர்ஸ்ட் 4ஆம் இடத்துல இருந்து சனி 6ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னு சொல்லுவோம். இந்த 6ஆம் இடம்ங்கிறது என்ன? வம்பு, வழக்கு, எதிரி, கடன், நோய், இதெல்லாம். இந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை சனி செய்வார். எதிரிகள் தொல்லை விலகும், கடன் குறையும், தொழில் போட்டியை சமாளிக்கலாம், தீராத வியாதியில் இருந்து கூட விடுதலை பெறலாம். உங்களுடைய போட்டியாளர்களின் யுக்திகளை நீங்கள் ஈஸியாக முறியடிப்பீர்கள். வியாபார யுக்தி பெரிய அளவுல ரீச் ஆகும். உங்களுக்கு நீண்ட காலமாக கடன் தீரல, கடனினால் தொந்தரவு, கடன் கொடுத்தவர்களால் வேதனை, அவமானம் அதெல்லாம் நீங்கிடும்.
கடன் முழுசா நாளைக்கே நீங்கிடும் நான் சொல்லல. ஆனால் கடன் நீங்குவதற்கான வழி கிடைக்கும். கடன் கொடுத்தவர்களால் ஏற்பட்ட தொந்தரவுகளும், அவர்களுடைய பிரஷரும் உங்களுக்கு குறையிற ஒரு அற்புதம் இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத அவதூறுகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள், வீண் பழிகள், உறவுக்காரர்களால், நண்பர்களால், கூட வேலை செய்யக்கூடியவங்களால, பார்ட்னரால அல்லது சக போட்டியாளர்களால் ஏற்பட்ட எல்லா விதமான சிக்கல்கள், அவமானங்கள், வேதனைகள், வீண் பழிகள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகும் வாய்ப்புகள் வரிசையாக வரும். நீதிமன்ற வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். அது சொத்து சார்ந்து, தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, குடும்ப வாழ்க்கை சார்ந்து எந்த விதமான வழக்கா இருந்தாலும் அது உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதத்தை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். நிறைய பேர் சில கேஸ் நடத்தும் போது ஒரு நல்ல லாயர் கிடைக்கல, நம்ம லாயர் சரியா வாதாடலாம் நிறைய பேருக்கு குறை இருக்கும். இப்ப உங்க லாயரை சிறப்பாக வாதாடுவார். நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் அவரே இப்போ பேசுவார். இல்லைன்னா நீங்க வேறு ஒரு நல்ல வக்கீலை மாற்றி நீங்க உங்க வழக்குல இருந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உறுதியாக கிடைச்சிடும். அடுத்தது சனி பகவான் உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 10ஆம் இடத்தை சனி பார்த்தால் பலன்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். வக்ரம் பெறும் பொழுது என்ன ஆகும்? தொழில் வியாபாரத்தில் சில தொந்தரவுகள் ஏற்படும். யார் வழியாக? வேலை செய்யக்கூடிய நபர்களின் வழியாக, கஸ்டமரின் வழியாக, சப்ளையரின் வழியாக வரலாம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு ஆர்டர் எடுத்திருக்கீங்கன்னா ப்ராடக்ட் குவாலிட்டியா போதா அப்படிங்கிறத நீங்க கிராஸ் செக் பண்ணணும். நீங்க கம்பெனி உரிமையாளராக இருந்தாலும் சரி, மேனேஜரா இருந்தாலும் சரி, ஏன் நீங்களே குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க சரியாக உங்கள் பணியை செய்யணும். யாரையும் நம்பி எதையும் ஒப்படைக்க கூடாது. அதே மாதிரி நீங்க இந்த காலகட்டத்துல டெலிவரி ஷெடியூலை சரியா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா லேட்டா போனா பெனால்ட்டி வந்துடலாம். லேட்டா போனதுனால ஆர்டர் கேன்சல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இதுலலாம் ரொம்ப கவனம். எந்த வேலையை யாரை நம்பி ஒப்படைத்திருந்தாலும் நீங்க கிராஸ் செக் பண்றதும், உங்களுடைய தினந்தோறும் அதன் மீதான பார்வையும் கட்டாயம் தேவைப்படும் காலமாக இந்த சனி வக்ர காலம் தொழில் வியாபாரம் வேலையில இருக்கும். அதே மாதிரி வேலைக்கு போறவங்க ஒரு வேலையை இன்னொருத்திட்ட கொடுக்குறீங்க, அவங்க செஞ்சு தராங்கன்னு சொல்லி, அல்லது வேலை பலுனால உங்க மேனேஜரோ உங்க ஜிஎம்ஓ உங்க எம்டிஓ சொல்றாரு நீங்க அந்த வேலையை கொடுத்துட்டீங்க, அல்லது நீங்க ஒரு மேனேஜரா ஜிஎம்மா இருக்கீங்க, கீழே இருக்கவங்க கிட்ட வேலையை பிரிச்சு கொடுக்குறீங்கன்னா அந்த வேலையை 2 பேரும் ஒழுங்கா செய்யறாங்களான்னு வாட்ச் பண்ணுங்க. எப்பவும் சரியா செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அசால்ட்டா இருந்தீங்கன்னா கடைசி நேரத்துல நீங்க தான் உங்களுக்கு மேல இருக்கவங்க கிட்டயோ கஸ்டமர் கிட்டயோ ஆன்சர் பண்ண வேண்டியதாயிடும். அவங்க ஒழுங்கா செஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால எப்பவுமே அந்த ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோஅப்ங்கிறது இந்த 4.5 மாசம் தொழில் வியாபாரம் வேலையில ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா இந்த வக்ர காலத்துல இன்னொரு பெரிய பிளஸ் இருக்கு. நீங்க என்னைக்கோ போய் ஒரு ஆர்டருக்காக ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துருப்பீங்க, ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துருப்பீங்க, ஒரு ப்ரௌச்சர் கொடுத்துருப்பீங்க, ஒரு கொட்டேஷன் சப்மிட் பண்ணிருப்பீங்க. அன்னைக்கெல்லாம் அந்த ஆர்டர் வந்திருக்காது. நீங்க எத்தனையோ ஃபாலோ பண்ணிருப்பீங்க, இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி உங்களை ரொம்ப சலிக்க அடிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்க எதிர்பாராத நிறைய ஆர்டர்ஸ் இப்போ வரும். என்னைக்கோ போய் சந்திச்சவங்க, ஒரு ஃப்ளைட்ல போனோம், ட்ரெயின்ல போனோம், ஒரு டீ கடையில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தோம். அந்த மாதிரி ஒரு திடீர் ஆர்டர்ஸ் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அதே மாதிரி வேலைக்கு நீங்க எப்போ போய் நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க, ரிசல்ட் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க எப்போ அப்ளை பண்ணிருப்பீங்க, உங்களோட அப்ளிகேஷன் மட்டும் ரிசீவ்டுன்னு மெசேஜ் வந்திருக்கும், இன்டர்வியூ கால் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ நீங்க எப்போ அப்ளை பண்ணது, எப்போவோ நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணது, டெசிஷன் பெண்டிங்ல இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு பதிலை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் இந்த சனி வக்ர காலத்தில் நடக்கும். உங்க ராசியை சனி 10ஆம் பார்வையா பார்க்கிறார். பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்கள், ஒரு இடத்துக்கு ஆன் டைமுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனா கடந்த 1.25 வருஷமா சனியின் பார்வை உங்க ராசியின் மீது பட்டதால் உங்களுக்கு ஒரு மந்தத்தன்மை இருக்கும். இன்னைக்கு போலாம், நாளைக்கு போலாம், ஒரு உடல் அசதியா இருக்கு, அல்லது வேற ஏதோ ஒரு வேலையில ப்ரியாரிட்டியை விட்டுட்டோம் அல்லது மறந்துட்டோம், இந்த மாதிரியான தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா சனிக்கு இன்னொரு பெயர் மந்தக்காரகன். ஏன்னா நவகிரகம் 9ல சனி மட்டும்தான் ஒரு ராசியில 2.5 வருஷம் இருக்கக்கூடியவர். அதனால அவருக்கு மந்தக்காரகன்கிற பெயரும் உண்டு. மந்தன் அப்படின்னு சனியை சொல்லுவோம். அந்த சனியின் பார்வை ராசிக்கு பட்டா உங்களோட செயல்பாடுகள் மந்தமாக இருக்கும். என்னன்னு தெரியல, என்னமோ நான் எப்பவும் செய்யற வேலையில பாதிதான் இப்ப செய்யறேன் அப்படின்னு நிறைய தனுசு ராசிக்காரங்க என்கிட்ட சொன்னதை நான் பார்த்திருக்கேன். அதுக்கு எல்லாம் காரணம் இந்த அர்த்தாஷ்டம சனி. இது இப்ப உங்களுக்கு பின்னோக்கிய வக்ர பயிற்சியில பலனை தருவதால் உங்களுடைய பழைய சுறுசுறுப்பு ஆக்டிவேட் ஆயிடும். நீங்க மீண்டும் பம்பரமாக சுழலக்கூடிய ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். உடல் அசதி இருக்கு, கை கால் வலி, ஒரு ஜாயின்ட் பெயின் இருக்கு அப்படின்னு நீங்க முடங்கி கடந்தவர்கள்,
நீங்கள் மீண்டும் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் மீண்டும் வேகம் எடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த 4½ மாதங்கள் உங்களுக்கு இருக்கும். ஒரு பொன்னான காலகட்டத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்தும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும். சிக்கல்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். தீராத சிக்கல்ங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. இடியாப்ப சிக்கல் அப்படின்னு நினைச்ச பல பிரச்சனை சனி வக்ர காலத்துல தான் பல பேருக்கு செட்டில் ஆகும். உங்களுக்கும் இந்த சனி வக்ர காலம் எந்த விதமான சிக்கல்களையும் சரி செய்து தொழிலில் வளர்ச்சியும் திடீர் முன்னேற்றத்தையும் திடீர் ஆர்டர்களினால் உங்களை திக்குமுக்காட வைக்கும் நிகழ்வுகள் நடக்கும். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் இருந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் குறையும். உங்களுக்கு வேலையில் என்ன விதமான சலுகைகள் வராமல் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வரிசையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்கான தகவலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இந்த காலகட்டத்துல தனுசு ராசிக்கு ஒரு சரியான நபரின் அறிமுகம் கிடைக்கும். சரியான யுக்தி உங்களுக்கு தென்படும். சரியான பாதையில் நீங்கள் பயணிப்பீர்கள். சரியான ஆலோசனையை பெறுவீர்கள். நீங்கள் எல்லா விதத்திலும் சரியான நபராக இருப்பீர்கள். அதற்கான வாய்ப்பை இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர காலத்தில் எந்த விதமான வழிபாடு உங்களுக்கு பெரிய யோகத்தை தரும் அப்படின்னா, எந்த ராசிக்குமே 11ஆம் இடம் தான் லாபமும் ஆசையை நிறைவேற்றும் இடமும். அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்கு 11ஆம் இடம் துலாம் ராசி. அதனோட அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரனின் அதி தேவதை கடவுளில் தாய் மகாலட்சுமி. அஷ்ட ஐஸ்வர்யமும் 16 செல்வத்தையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய லக்ஷ்மியின் வழிபாடு தனுசு ராசியின் ஆசையையும் தனுசு ராசிக்கான லாபத்தையும் அதிகரிக்கும். கடந்த 1.25 வருடத்தில் மிகப்பெரிய தடையை சந்தித்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. இந்த வருடம் ஆடி மாதம் பூர நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில வருது. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆடி பூரமும் வெள்ளிக்கிழமையும் ஒன்னாக வரக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த நாள். அன்றைய தினம் மகாலட்சுமி ஆலயத்துல போய் நீங்க வழிபாடு செய்யுங்க. 10 தேங்காய் உடைத்து தீபம் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தொழில், வேலை, வியாபாரத்தில் இருந்த அனைத்து விதமான தடைகளும் நீங்கிவிடும். இந்த ஆடி பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனின் நட்சத்திரம், மகாலட்சுமியின் நட்சத்திரம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. லக்ஷ்மிக்கு பிடித்த நாள்னா அது வெள்ளிக்கிழமை. அப்ப லக்ஷ்மியின் ஆலயத்தில் அது ஆடி மாதத்தின் 5வது வெள்ளி, கடைசி வெள்ளி. அன்றைய தினம் லக்ஷ்மியின் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருந்தா அதிலும் கலந்து கொள்ளுங்கள். ஏன்னா திரு அப்படின்னாலே திருமகளான மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது. அதனாலதான் இந்த விளக்கு பூஜையை திருவிளக்கு பூஜைன்னு சொல்லுவோம். இந்த விளக்கில் மகாலட்சுமியை எழுந்தருளச் செய்து லக்ஷ்மியை நமஸ்காரம் செய்து இல்லத்திற்கு நம்ம லக்ஷ்மியை அழைத்து செல்லும் அந்த பூஜைக்கு பெயர் திருவிளக்கு பூஜை. அப்படிப்பட்ட அந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வதற்கோ அல்லது அன்றைய தினம் மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெறும் விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்ளவோ, தேங்காய் தீபம் போடவோ உங்க ஊர்ல ஆலயம் இல்லை, பக்கத்துல எதுவுமே இல்லையே அப்படின்னா கவலைப்படாதீங்க. சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல அன்றைய தினம் காலை முதல் இரவு வரை நடை தொடர்ந்து திறந்திருக்கும். இடையில நடை அடைக்கப்படாது. அங்கே நடைபெறக்கூடிய அந்த விளக்கு பூஜையில், அதாவது திருமகளுக்கான திருவிளக்கு பூஜையிலும் கலந்து கொள்ளலாம். இந்த 10 தேங்காய் உடைத்து நெய் தீபம் போட்டு வழிபாடும் செய்யலாம். அங்கு நடைபெறும் விசேஷ பூஜையிலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். எப்படி வரணும்? கூகுள் மேப் லொகேஷன் வேணும், அல்லது திருவிளக்கு பூஜைக்கு பதிவு செய்யணும், அல்லது தேங்காய் தீபம் போட எப்படி வரணும், எந்த தகவல்களாக இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிகிற ஆலய நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க அந்த தகவல்களை தெரிந்து கொண்டு இந்த ஆடிப்பூரத்தை 10 வருடம் கழித்து வரக்கூடிய இந்த அற்புத நாளை, இந்த யோக நாளை தவற விடாதீர்கள். அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் 16 செல்வத்தையும் குறைவில்லாமல் பெற்று இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்தில் சங்கடங்களை தீர்க்கும் சனி பகவானின் பரிபூரண அருள்கடாட்சத்தை பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நீங்க ஒருவேளை வர முடியல அல்லது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வரல, அவங்களுக்காக ஒரு அர்ச்சனை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், என்ன கோரிக்கையை லக்ஷ்மி கிட்ட நீங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? திருமண தடையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, அல்லது வேலை கிடைக்கலையா, தொழில வளர்ச்சி இல்லையா, அல்லது நீங்க கொடுத்த பணமோ பொருளோ நகையோ திரும்ப வரலையா, அல்லது நீங்க எதுலையாவது ஏமாந்துருக்கீங்களா அப்படின்னு எந்த விதமான நியாயம் உங்களுக்கு கிடைக்கணும்னாலும் கமெண்ட்ல பதிவிடுங்க. ஆடிப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி ஆலயத்துல
உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கு விசேஷ அர்ச்சனை செய்யறதுக்கு இலவச ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நீங்க அதிலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்றைய தினம் காலை முதல் இரவு வரை இந்த விளக்கு பூஜைக்காக ஆலயத்துக்கு வந்து நான் அங்கேயே தங்கியிருக்கிறேன். நம்ம எல்லோருமே ஆடிப்புறம், ஆடி மாதம் 5வது வெள்ளிக்கிழமை இந்த சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவிலில் சந்திக்கலாம். உங்களுக்கு 16 செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் குறைவில்லாமல் கிடைக்கட்டும் என்று மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.